ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீரங்கம் கோயில், அதாவது எங்க ஊர்ல இருக்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்துட்டு கோயிலோட பெருமைகளை பேசாம நான் எப்படி போவேன்? அதுக்காகவே இந்த வீடியோ. அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ரொம்ப வேகமா பரபரப்பா வந்துட்டு பெருமாளையும் தாயாரையும் மட்டும் சேவிச்சுட்டு போறவங்க நீங்களாக இருந்தா உங்களுக்காக ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு காண கிடைக்காத ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த கோயிலை கட்டினது ஏதோ ஒரு மன்னர், அதை நம்ம விட்டுருவோம். ஆனா அதை ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளார கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். ஒரு 1600 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயிலை வந்து பக்காவா நடைமுறைக்கு கொண்டு வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு 120 வயசு ஆகும்போது அவர் வந்து இறைவனடி போய் சேர்றாரு. அப்போ ரெங்கநாதரின் உத்தரவின்படி அவரோட சன்னதியிலேருந்து ஜஸ்ட் லெஃப்ட் வந்தோடனே இங்க ராமானுஜர் சன்னதி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி, இதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போறது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவரோட போட்டோவோ அவரோட சிலையோ இல்லாம அவரோட பூத உடலை இந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் பராமரிச்சுட்டு வராங்க. அது நம்மளும் பார்க்க முடியும். அதை பராமரிக்கிறதுக்காக அவங்க வந்து இன்னைக்கு இன்றைய காலம் மாதிரி ஸ்பெஷல் கெமிக்கலோ அதெல்லாம் போடாம ஜஸ்ட் 6 மாதங்களுக்கு ஒரு முறை குங்குமப்பூவும் சந்தனமும் சேர்ந்து ஒரு காப்பு மாதிரி அவரோட உடம்புல கொடுத்துக்கிட்டே வராங்க. அந்த உடம்பு இன்னைக்கு வரைக்கும் எதுவும் பெருசா மாறிடாம அவரோட நகங்களை நம்ம பார்க்கலாம், அவரோட கண்கள் பார்த்தா அப்படியே ரியாலிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட முடி நம்ம பார்க்கலாம், அவர் ரியலா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்கு. இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது, வந்துட்டு அப்படி ஃபாஸ்டா போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம ராமானுஜர் இருந்த வரைக்கும் அவர் பூஜை பண்ணது காஞ்சி வரதராஜ பெருமாள். சோ அந்த வரதராஜ பெருமாளும் பக்கத்துல இருக்காரு. சோ நீங்க இங்க வரும்போது வேகமா ஸ்ரீரங்கத்து பெருமாளை மட்டும் பார்த்துட்டு போயிடாம அங்கிருந்து லெப்ட் திரும்பினீங்கன்னா அந்த ராமானுஜர் சன்னதி இருக்கும். இங்க வரீங்க, ராமானுஜர் வந்து உடையவர்னு கூட சொல்றாங்க. சோ உடையவரை நீங்க கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு போகணும். இதை நீங்க சொல்றது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஓம் நமோ நாராயணாய.